சரீரங்களை ஜீவ பலியாய் சர்வாங்க தகன பலியாய் ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் சரீரத்தை வெட்ட போறீங்க? இட்ஸ் நாட் அபௌட் தட். இந்த சரீரம் தான் ப்ராப்ளம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 12 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை சுவிசேஷத்தை சொல்லி முடித்துட்டு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்றாரு, சரீரத்தை பலியா ஒப்பு கொடு. இந்த சரீரம் முத்துக்குமார் ஆகிய சரீரம் கையை வசந்தாது. இந்த சரீரத்தை நீ ஜீவ பலியா ஒப்பு கொடு. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அதான் பலிங்கிற. நீ தாயா பலி, நீ தான் பலி. ஆண்டவருக்குரியது, ஆண்டவருக்குரியது. இது பிசாசுக்கு தெரிஞ்சதுனாலதான் எங்க போட்டுக்கலாம் உள்ளுக்குள்ள. நம்ம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:16 சொல்லப்படி நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், நீங்க ஆசாரிப்பு கூடமா இருக்கிறீங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது. இந்த ஆசாரிப்பு கூடாரம் சும்மா இல்லைங்க. இது கொடுக்கப்பட்டதுக்கு நோக்கம் சும்மா இல்ல. நீங்க தான் தேவனுடைய ஆலயம். ஏதோ வந்துட்டு ஒரு பலியை செலுத்திட்டு அப்படியே போக முடியாது அல்ல. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆராதனை முழு ஆசரிப்பு கூடாரமும் தேவன் உலாவுகிற முழு தேவனுடைய